Hello traders, this is your trick trader. SMC கான்செப்ட் பற்றி எல்லா வீடியோவும் பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆர்டர் பிளாக் அந்த கான்செப்டில் உள்ள SMC கான்செப்ட் 22 டாபிக்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சப்ளை அண்ட் டிமாண்ட் அண்ட் ஆர்டர் பிளாக். உங்களுக்கு பேசிக்காக சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். சப்ளைனா செல் பண்ணுறது, டிமாண்ட்னா பை பண்ணுறது, பேசிக் கான்செப்ட். சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதையும் நெக்ஸ்ட்டு அட்வான்ஸாக வந்தது. ஓகேவா, அதுக்கப்புறம் இப்போது அட்வான்ஸ் ட்ரேடர் ஃபாலோ பண்ணுற அதோட நேம் என்ன அப்படின்னா ஆர்டர் பிளாக் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம சப்ளை அண்ட் டிமாண்டில் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இப்போ நான் பேசிக்ஸில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம ட்ரேடிங் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றி ஓரளவு டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் வந்து நம்ம சப்ளை அண்ட் டிமாண்டில் பேசிக்ஸ்லேருந்து போகிறோம். இப்போது மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் ட்ரேடர் இருப்பாங்க. ஒன்று ரீட்டைல் ட்ரேடர், இன்னொன்று ப்ரொஃபஷனல் ட்ரேடர். இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மேக்கர் இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இவங்களாம் மாறுறது. இவங்கெல்லாம் ஒன் டேக்கு மினிமம் லேக்ஸ் ஆஃப் டாலர்ஸில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நானாக ஒரு சிம்பிளாக எழுதியிருக்கேன் உங்களுக்காக. நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் ஓகேவா, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கான்செப்ட்டுமே இருக்குது. நான் எப்படி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டெப்த்தாக இதில் நான் எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரீட்டைல் ட்ரேடரோட ஸ்டாப் லாஸ் அண்டு ப்ராஃபிட் டார்கெட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர் கான்செப்ட் அவங்களுக்கு தெரியறதால தான் அவங்க ரீட்டைல் ட்ரேடரோட ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க. அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். அந்த டெக்னிக்கல் நாலேஜ் நம்ம எதுலேருந்து கிடைக்க போகுது அப்படின்னா இந்த ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆர்டர் பிளாக் இந்த கான்செப்டை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் ரீட்டைல் ட்ரேடரோட கான்செப்ட் சொல்கிறேன். ரீட்டைல் ட்ரேடரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா, இல்லை ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா, செல் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குன்னா அது டாப்பில் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் என்ட்ரி போட்டுட்டு. பட் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள், ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு தென் ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு. இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, இதை பற்றி நம்ம தான் சொல்கிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நான் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதான் நான் வந்து டே டைம் ஃப்ரேம் சார்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிறது. எனக்கு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நான் மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். நான் டவுன் ஆகும்னு நினச்சி வெயிட் பண்ணுறேன் ரீட்டைல் ட்ரேடர், பேசிக் ரீட்டைல் ட்ரேடர். பட் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா டவுன் ஆகாமல் அவங்களோட ஸ்டாப் லாஸை போய்ட்டு ஹன் பண்ணிவிட்டு ரீட்டைல் ட்ரேடர் ஸ்டாப் லாஸ் ஹன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டார்கெட்டுக்கு வந்திருக்கு. இந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணக்கூடாது. அதனால தான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். ரீட்டைல் ட்ரேடர் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறீங்களோ அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் டவுன் ஆகும். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் வந்து ப்ரீவியஸ் SMC எல்லா கான்செப்டோட வீடியோவும் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிறது பேசிக் சப்ளை அண்ட் டிமாண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட், அப்புறம் நம்ம எப்படி வந்து ஒரு பெஸ்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் இல்லை பெஸ்ட் ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.